Chapter 4, sum number 7. From the following details, calculating the value of goodwill at 2 years purchases of super profit. நம்ம calculate பண்ண வேண்டியது super profit. அதுலேருந்து goodwill கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா total assets of the firm are 5 lakhs. Total liabilities of the firm are 2 lakhs. இது ரெண்டையும் வச்சு capital employed கண்டுபிடிச்சிடலாம். Normal rate of return in the class of business is 12.5%. Is a normal rate. Average profit of the firm rupees 60,000. இப்போ sum எப்படி calculate பண்றதுன்றதை பார்க்கலாம். Sum number 7ல capital employed கண்டுபிடிக்க total assets minus total liabilities. Total assets 5 lakhs கொடுத்திருக்காங்க minus total liabilities 2 lakhs. 5 lakhsல 2 lakhs போயிடுச்சுன்னா 3 lakhs. இந்த 3 lakhs தான் capital employed. 3 lakhs capital employed. Next calculating normal profit. Normal profit கண்டுபிடிக்க capital employed into normal rate of return. Capital employed 3 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12.5%. அதனால 12.5 divided by 100. இதை கால்குலேட் பண்ணோம்னா 37,500. இதுதான் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் இஸ் 37,500. நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க 60,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 37,500. இந்த 60,000ல 37,500 போயிடுச்சுன்னா 22,500. இந்த 22,500 தான் சூப்பர் ப்ராஃபிட். இந்த சூப்பர் ப்ராஃபிட்டை வச்சு குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேசஸ். சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 22,500 இன்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேசஸ் 2 years. அப்போ 22,500 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் 45,000 வருது. இதுதான் குட்வில். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.